ஹாய் நண்பா, இந்த வீடியோவில் மேங்கோ நெட்வொர்க் டெஸ்ட்நெட் ஓகேங்களா, நல்ல ஒர்த்தான ப்ராஜெக்ட். யாரும் வந்து மிஸ் பண்ண வேணாம். இந்த ப்ராஜெக்டோட லிங்க் நம்ம டெலிகிராம் சேனலில் கொடுத்துருக்கேன், எல்லோரும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. ரெண்டாவது வந்து இந்த மேங்கோ வாலெட்டோட எக்ஸ்டென்ஷன் லிங்க் வந்து நம்ம டெலிகிராம் சேனலில் கொடுத்துருப்பேன் ஓகேங்களா. அது என்ன பண்ணுறீங்கன்னா கிவி ப்ரௌசர் ஆர் மைசூர் ப்ரௌசரில் எக்ஸ்டென்ஷன் வந்து ஆட் பண்ணிடுங்க. எக்ஸ்டென்ஷன் ஆட் பண்ணுற வீடியோ வந்து நம்ம யூடியூப் சேனல்லே இருக்குது, அதை செக் பண்ணி பார்த்து ஜாயின் பண்ணிங்க ஓகேங்களா. அந்த மேங்கோ வாலெட் வந்து க்ரியேட் பண்ணிவிட்டு அடுத்தது வந்து பாஸ்வேர்டு கேட்கும் ஓகேங்களா. அதை க்ரியேட் பண்ணிவிட்டு ரெண்டாவது வந்து என்னென்னா உங்களோட சீட் ரிகவரி பேஸ் வந்து இருக்கும், அதுலேயே அதை வந்து சேவ் பண்ணிவிட்டு ஏதோ ஒரு மெயிலையோ நோட்லேயோ வந்து போட்டு வச்சிங்க சரியா. அந்த வாலெட்டை க்ரியேட் பண்ணிட்ட பிறகு நம்ம என்ன பண்ணுவோம்னா ஜானி லிங்க் வந்து நம்ம டெலிகிராம் சேனலில் கொடுத்துருக்கேன். வாலெட்டு வேறு, ஜானி லிங்க்ன்றது வேறு ஓகேங்களா. ஜானி லிங்க் வந்து அங்கே காப்பி பண்ணிவிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணிவிடுங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு கோ கொடுங்க. மைசூர் ப்ரௌசர் தான் நான் யூஸ் பண்ணுறது, நீங்கள் எந்த ப்ரௌசர் இருந்தாலும் ஓகே. அந்த லிங்க்கை நீங்கள் பேஸ்ட் பண்ணீங்க, இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதில் மேலே கனெக்ட் வாலெட் இது இருக்கா, இது வந்து கனெக்ட் வாலெட், மேங்கோ வாலெட், அன்லாக் அப்ரூவ், பாஸ்வேர்டு போட்டு ஓப்பன் பண்ணுங்க. கீழே வந்து சைன்இன். இந்த வீடியோ வந்து கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும், பொறுமையாக பாருங்கள் ஓகேங்களா. இதில் வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுன்னா வாலெட் வந்து கனெக்ட் பண்ணியிருப்பீங்க. ரெண்டாவது வந்து டெலிகிராம் ஃபாலோ பண்ணணும், டிஸ்கார்டு ஃபாலோ பண்ணணும், ட்விட்டர் வந்து ஃபாலோ பண்ணணும். இந்த 3 டாஸ்க்கு முடிச்சுட்டு இங்கே ஒரு டிக் கொடுத்துட்டு இங்கே ஜாயின் நவ் கொடுங்க. ஜாயின் நவ் கொடுத்த பிறகு நம்மளுக்கு மெயினாக முடிக்க வேண்டியது இங்கே வந்து என்ன பண்ணணுன்னா டெஸ்க்டாப் மோடில் வச்சுருங்க ஓகேங்களா. நான் டிக் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த டெஸ்க்டாப் மோடில் வச்சுட்டு உள்ளே வந்தீங்கன்னா இங்கே நம்ம டாஸ்க் லிஸ்ட்டில் இந்த 5 டாஸ்க்கு முடிக்கணும். இது எப்படி பண்ணணும் என்ன ஏதுன்றதை இந்த வீடியோவில் பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம மேங்கோ வாலெட்டுக்கு வந்து நம்ம வந்து மேங்கோ வந்து டெஸ்ட்நெட் வந்து கொண்டு வரணும் உள்ளே. அதை எப்படி கொண்டு வரதுன்றதை பார்ப்போம். நீங்கள் வந்து கம்பல்சரி டிஸ்கார்டை வந்து வெரிஃபை பண்ணிடணும். இங்கே வெரிஃபை பண்ணணும் டிஸ்கார்டில் ஃபஸ்ட்டு. இது எல்லாத்தையும் வந்து கிளிக் பண்ணி விட்டு வெரிஃபைன்னு கொடுங்க. யூ ஆல்ரெடி வெரிஃபைன்னு வந்து நான் பண்ணிவிட்டேன் ஆல்ரெடி, நீங்களும் பண்ணிவிடுங்க ஓகேங்களா. ரெண்டாவது என்ன பண்ணுறீங்கன்னா அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா மேங்கோ ஃபேஸ் அவுட்னு இருக்கா, அதை கிளைம் பண்ணுங்கள். ஓகே, கிளைம் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணிவிட்டு @MGOன்னு போடுங்க. மேங்கோ ஃபேஸ் அவுட்னு ஒரு தான் நம்பர் போட்டு இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு நம்ம மேங்கோ ஃபேஸ் அவுட்டில் இருக்க அட்ரஸ் எடுத்து வந்து போடணும். அந்த அட்ரஸ் வந்து எங்கே இருக்குதுன்றதை இப்போ பார்ப்போம். மேங்கோ வாலெட் வந்து ஓப்பன் பண்ணிங்க. மேங்கோ வாலெட் ஓப்பன் பண்ணிட்டீங்களா. அடுத்து வந்து ஓப்பன் பண்ணிங்கன்னா அட்ரஸ் வந்து இது தான், இந்த ஊருக்கு பாருங்கள். இந்த அட்ரஸ் வந்து காப்பி பண்ணிங்க. காப்பி பண்ணியாச்சா, அப்படியே வந்து டிஸ்கார்ட் உள்ள வந்துடுங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களோட அட்ரஸை அந்த இதை டைப் பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணிவிடுங்க. சென்டு ஓகேவா. சென்ட் பண்ணிட்டீங்களா. இந்த சென்ட் பண்ண உடனே உங்களுக்கு மேங்கோ வந்து உங்கள் வாலெட்டில் ஆட்டோமேட்டிக்காக வந்து ரிசீவ் ஆகிடும். அது வந்து எப்படின்னா ஒரு 5 to 10 நிமிஷம் பிடிக்கும். சரி, அதை வெயிட் பண்ணுங்கள். மேங்கோ வந்து ரிசீவ் ஆகிட்ட பிறகு என்ன பண்ணணுன்னா மேலே வந்து சைன்இன் கேட்குதா. இன்றைக்கி வந்து நான் சைன்இன் பண்ணிட்டேன் ஆல்ரெடி. இன்றைக்கி தேதி வந்து 19 ஓகேங்களா. இது மாதிரி சைன்இன் ஒன்றும் இல்லை, இதை கிளிக் பண்ணிவிட்டு அப்ரூவ்ன்றது கேட்கும் சரியா. அந்த அப்ரூவ் கொடுத்துருங்க. நான் ஆல்ரெடி பண்ணிவிட்டு மேங்கோ வேஸ்ட் பண்ண விருப்பம் இல்லை. இந்த இதுதான் வந்து ப்ராசஸ். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா மேங்கோ ஸ்வாப்னு இருக்கா, இது 1 by 1 பார்ப்போம். இது வந்து சிம்பிளாக தான், ரொம்ப ஹை ப்ராசஸ் எல்லாம் இல்லை. மேங்கோ ஸ்வாப் கிளிக் பண்ண உடனே இது என்ன ப்ராசஸ்ன்றதை சொல்கிறோம் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து MGO பேக் USDTன்னு இருக்கா, நல்லா புரிஞ்சுங்க. MGO பேக் USDT எக்ஸ்சேஞ்ச் USDT பை MAI UC ஒப்பீனியன் MAI எக்ஸ்சேஞ்ச் டு USDT இருக்குது. இது ஈஸி தான். அந்த மேங்கோ உங்களுக்கு ரிசீவ் ஆனால் என்ன பண்ணுறீங்கன்னா மேங்கோ பேக் டு USDTன்னு இருக்கா, இதை அப்படியே கிளிக் பண்ணுங்கள். இது கிளிக் பண்ணிங்கன்னா என்ன சொல்லணும்னா 2 வாலெட் மாதிரி ஓப்பன் ஆகும். இது இந்த வீடியோவில் வந்து சொல்ல முடியல. வாலெட் மாதிரி ஓப்பன் ஆகும். மேலே வந்து MGO வெஸ்ட்டு, கீழே வந்து USDTன்னு வைக்கணும் சரியா. வச்சு ஸ்வாப் பண்ணுங்கள், கம்ப்ளீட் ஆகிடும். பேக் வந்தீங்கன்னா இங்கே வந்து சப்மிட்டுன்னு கொடுக்கணும். ரெண்டாவது வந்து அதே மாதிரி USDT டு MAIன்னு வைக்கணும். இது ஓப்பன் ஆனோன்னு உங்களுக்கு தெரியும் ஓகேவா. மூணாவது வந்து MAI டு USDT. இது முடிச்சுட்டு இங்கே வந்து சைனிக் அப்படின்னு இருக்கும். இது வந்து சப்மிட் எடுத்து கொடுங்க. இந்த மூணுத்துலேயும் வந்து சப்மிட் எடுத்து கொடுங்க. இந்த வேலை வந்து முடிஞ்சிடும் சரியா. அடுத்து வந்து கம்ப்ளீட். இந்த டாஸ்க்கும் முடிஞ்சிச்சா, அப்படியே வந்து பேக் வாங்க. பேக் வந்துட்டு மேங்கோ பிரிட்ஜ்னு இருக்கு பாருங்கள், இதையும் கிளிக் பண்ணுங்கள்.
ஓகே, இதில் வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும்னா டெஸ்ட்நெட் பிஎஸ்சியும் டெஸ்ட்நெட் இடிஹெச்சும் வந்து நம்ம கொண்டு வரணும். அது எப்படின்றது இந்த ப்ராசஸ் பார்ப்போம். இதில் வந்து ஃபேஸட்டு ட்ரேட் போர்ட்னு இருக்கா, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே இது வந்து என்னோடய இடிஹெச் அட்ரஸ், சரிங்களா? பிஎன்பி அட்ரஸ் இதுதான், இடிஹெச் அட்ரஸ் இதுதான், மெட்டாமாஸ்கில் இருக்கும். அதை வந்து சேவ் பண்ணிங்க. அதோட வீடியோஸ்லாம் எல்லாம் நம்ம யூடியூப் சேனல் தான் இருக்குது, பார்த்து தெரிஞ்சுங்க. என்ன பண்ணுறீங்கன்னா இங்கே மெனு கொடுங்க. இங்கே மெனு கொடுத்துட்டிங்களா? மெனு கொடுத்த பிறகு நமக்கு என்ன வேணும்? ஸோ போலி இடிஹெச் வேணும். இதை கிளிக் பண்ணுங்கள். இங்கே வந்து சிஎம்சிஏன்னு கேட்குதா? இந்த பேர் வந்து எதில் இருக்குன்றதை பார்க்கணும். 1 2ன்றது கேட்கும். இது வந்து சிஎம்சிகேன்னு இருக்கா, இது வந்து 1. இங்கே பாருங்கள், இது மாதிரி 1 2 3 4ன்னு இருக்கும். இங்கே 1 இருக்கா, 1 வந்து கிளிக் பண்ணணும். சரியா? அதே மாதிரி இடிஹெச்சை வந்து வாங்கிட்டீங்க. ரெண்டாவது என்னென்னா நம்மளுக்கு வந்து பிஎஸ்சி வேணும்ல, இதோ பாருங்கள் பிஎஸ்சி. இதையும் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா கிளிக் பண்ணுங்கள். ரெண்டுத்துக்கும் சேம் அட்ரஸ் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரியா? மெட்டாமாஸ்கில் நம்ம இவிஎம் அட்ரஸ் காப்பி பண்ணால் போதும். சேம் அதே மாதிரி தான். இதோட கேப்சா வந்து என்ன அப்படின்றது கேட்குது. எம்டிஎன்பினா எங்கே இருக்குது? ரெண்டாவது. ஓகேங்களா? இது ரெண்டாவது வந்து கிளிக் பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி எடுத்துட்டேன். இது 24 hours ஒன்ஸான்னு தெரியல. முன்னாடியெலாம் வந்து 24 hours ஒன்ஸ் கொடுத்துருந்தாங்க. நான் என்ன பண்ணுறேன், அகெயின் பேஸ் கொடுக்குறேன். டைம் ஒன்று போது பாருங்கள், இங்கே 15 மணி நேரம் இருக்குது இன்றைக்கின்னு. ஓகேவா? இதை கிளைம் பண்ணிவிட்டு அப்படியே வந்து பேஜ் உள்ளே வந்துடுங்க. ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ETH2 மேங்கோ. ஓகேங்களா? இதை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணுவோம். கோ டு டாஸ்க். இதில் வந்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னா ETH வைங்க. அப்படி பேக் வாங்க. இதில் வந்து ETH கனெக்ட் வாலெட்டு மெட்டாமாஸ்குள்ளே போகும். பாஸ்வேர்டு போட்டு உள்ளே போங்க. கனெக்டு. மேலே வந்து ஆட்டோசன் கனெக்ட் ஆகிடுச்சா? அதே மாதிரி கீழே வந்து பார்த்தீங்கன்னா மேங்கோ. இங்கே வந்து நம்ம எதை வந்து செலக்ட் பண்ண போகிறோன்றது இருக்கணும். இங்கே வந்து ETH நான் கிளைம் பண்ணுறதுன்னு பாயிண்ட் காட்டுது பார்த்தீங்களா? நீங்கள் வந்து வேல்யூ போடணும். ஓகேவா? அதே மாதிரி மேங்கோ வாலெட்டும் கனெக்ட் பண்ணணும். ETH2 மேங்கோ இல்லை, அதனால் வரும். வெயிட் பண்ணுங்கள். அதே மாதிரி வாலெட்டை கனெக்ட் பண்ணி கீழே வந்து பார்த்தீங்கன்னா சப்மிட்னு இருக்கும். ஓகேங்களா? அது வந்து கொடுத்துருங்க. எனக்கு வந்து நெட்டு ரொம்ப ஸ்லோவாக இருக்குது, எனக்கு இந்த ப்ராசஸ் பண்ணி காட்ட முடியல. ஓகேங்களா? உங்களுக்கு வந்து இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். மேலே வந்து உள்ளே வரீங்க, நெட்வொர்க் செலக்ட் பண்ணுறீங்க, வாலெட்டை வந்து கனெக்ட் பண்ணுறீங்க. அடுத்து வந்து எந்த இதுக்கு வந்து பிரிட்ஜ் பண்ண போகிறோம் அப்படின்றது இருக்கும். ஓகேங்களா? மேலே ETH வைக்கிறீங்க, கீழே வந்து மேங்கோ ஆட்டோமேட்டிக்காக வரும். வாலெட்டை வந்து கனெக்ட் பண்ணிடுங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து ETH2 மேங்கோ பண்ணோம்ல, அதே மாதிரி தான் இங்கே பாருங்கள். BS2 மேங்கோ, மேங்கோ டு ETH, மேங்கோ டு BSC. இதுதான் வந்து இதில் ப்ராசஸ். இதை நம்ம சொன்னால் நம்ம வீடியோ வந்து லென்த்தாக போகும். ஓகேங்களா? இந்த ப்ராசஸ் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக முடிச்சிங்க. அந்த வீடியோலாம் சொல்லியிருக்கேன். சரியா? அந்த 2 டாஸ்க் முடிச்ச பிறகு அகெயின் வந்து 3வது டாஸ்க். இந்த பீயிங் டெக்ஸ் பெட்டா ஆப் இருக்குல்ல, இதோட ஆப் லிங்க் வந்து நம்ம டெலிகிராம் சேனலில் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டு தான் இந்த டாஸ்க்கையே வந்து முடிக்கணும். ஓகேங்களா? உள்ளே வந்த பிறகு என்ன கேட்கும்னா ஆட் வாலெட்டுன்னு கேட்கும். அதாவது கிரியேட் வாலெட் அப்படி கேட்கும். அதெல்லாம் கொடுக்காது. இம்போர்ட் வாலெட்னு இருக்கும். ஓகேங்களா? இது ஒரு பாருங்கள், இம்போர்ட் வாலெட். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நம்ம அந்த சீட் பேஸ்ட் பண்ணோட வார்த்தை சேவ் பண்ண வைக்க சொன்னேன்ல, அதை வந்து சேவ் பண்ணி வச்சுட்டு அப்படி இல்லைனா ப்ரைவேட் கீ இருக்கும். ஓகேங்களா? அதை பேஸ்ட் பண்ணிவிட்டு எங்கே கன்ஃபார்ம் கொடுங்க. இது வந்து உங்கள் அங்கே என்ன இருக்கோ அது அப்படியே இங்கே உள்ளே வந்துடும். நான் வந்து இம்போர்ட் பண்ணி உள்ளே வந்துட்டேன். இன்டர்ஃபேஸ் என்னோடய மேங்கோ நம்ம ஸ்பேப் பண்ணதெல்லாம் வந்து இதில் கிளியராக காட்டுது பாருங்க. ஓகேங்களா? அடுத்து என்ன பண்ணுங்கள், டி ஆப் இது கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு நம்ம அங்கே வந்து சில ப்ராசஸ்லாம் முடிச்சிருப்போம்ல, அந்த ப்ராசஸ்லாம் வந்து இங்கே காட்டும். இங்கே ஸ்டார் மாதிரி இருக்குது பாருங்கள், இது வந்து காட்டும் ஃபுல்லாக. இதை தான் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம். அடுத்து இந்த டினோ லெஜெண்ட்ஸ் இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா வந்துட்டு பீயிங் டெக்ஸ் இதை கிளிக் பண்ணுங்கள்.
கிளிக் பண்ண உடனே நம்ம வெப்சைட் உள்ளே போகும். தமிழே தகராறு, இவன் ஏதோ ஒன்று கொடுக்குறான். நம்ம என்ன சொல்கிறது, லாங்குவேஜ் வந்து மாற்றிக்கலாம். இது ஓகே கொடுத்துட்டு லாங்குவேஜ் வந்து மாற்றுங்க, இங்கிலீஷ். இதில் வந்து நம்ம ட்ரேடு வந்து பண்ணணும். ஓகேங்களா, இந்த ட்ரேடு எப்படி பண்ணுறதுன்றதை பார்ப்போம். லாகின். லாகின் பண்ண கேட்குதா, மேலே வந்து மேங்கோ டெஸ்ட்நெட். கன்ஃபார்ம். ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்மளுக்கு என்ன ஆகும்னா அந்த பேஜே வந்து இங்கே ரீடைரக்ட் ஆகிடும். சரியா, நம்ம ஆல்ரெடி இங்கே நியூ பக்கத்தில் மேங்கோன்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு மேங்கோ நெட்வொர்க் டாஸ்க்னு இருக்குது பாருங்கள், இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு நம்மளோட மேங்கோவிலேருந்து கனெக்ட் பண்ணணும். கன்ஃபார்ம். வால்ட் வந்து கனெக்ட் ஆகிடுச்சா, அப்படியே உள்ளே வாங்க. அப்படியே உள்ளே வந்துட்டு ஜாயின் நவ், சேம் ப்ராசஸ் தான், ஒன்றும் பெருசாக இல்லை. ஜாயின் நவ் கொடுத்துட்டு இங்கே வந்து பீயிங் டெக்ஸ் ஆப் இருக்கா, இங்கே இந்த பீயிங் பெட்டர் டி ஆப்னு அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு ஏஏ யூஎஸ்டி வந்து வாங்கணும், யூஎஸ்டி வந்து விற்கணும். இதுதான் வந்து ப்ராசஸ். கோ டு டாஸ்க்கு. இந்த ஏஏ இருக்குது பார்த்தீங்களா, இது என்ன பண்ணுறீங்கன்னா இது வந்து வாங்கணும். நம்மக்கிட்ட வந்து யூஎஸ்டிடி வந்து அவைலபிள் இல்லை, நம்ம அங்கே ஸ்வாப் பண்ணல, அந்த யூஎஸ்டிடி வந்து இங்கே காட்டல. அதனால் வந்து நான் என்ன பண்ணேன்னா அகெயின் வந்து வாலெட் வந்து கனெக்ட் பண்ணிக்கிறேன். இங்கே பார்த்தீங்களா யூஎஸ்டிடி வந்து என்கிட்ட இருக்குது. நான் என்ன பண்ண போகிறேன்னா கோனடி போட்டிருக்கேன். நான் வந்து ஒரு 25% வச்சுக்கிறேன். ஓகேவா, பை. கன்ஃபார்ம். அதே மாதிரி செல்லில் 25%. ஓகேவா, அகெயின் செல்லு. நெட்டு ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. செல்லு கொடுத்துட்டிங்கன்னா அந்த டாஸ்க்கும் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். அந்த டாஸ்க்கை முடிச்சுட்டிங்க, சப்மிட்ன்றதை கொடுத்துட்டு வெளியே வண்டிக்கு இந்த டாஸ்க்கும் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். அகெயின் வந்து 4th டாஸ்க் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. கொடுத்துட்டு பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து கிளிக் டு கிளைம் டு கேஸ் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். அவ்வளோதான், ஃபினிஷ். ரீலோட கொடுத்துட்டு கம்ப்ளீட்டட். இது முடிஞ்சு ஈஸி இந்த டாஸ்க்லாம். ஓகேங்களா, இதையும் முடிச்சிங்க. இந்த டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணிட்டு அப்படியே பேக் ஆகுங்க. பேக் வந்தீங்கன்னா லாஸ்ட்டு ஒரே ஸ்டெப் டிஸ்கார்ட் இருக்கா, இது ஒன்றும் பெரிய மேட்டருங்க. நம்ம வந்து மேங்கோ வாலெட்டுக்கு வந்து நம்ம காயின் வந்து ப்ராசஸ் பண்ணோம்ல ஃபீஸ்க்காக, அந்த ப்ராசஸை பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் இந்த டாஸ்க்கும் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். ஓகேங்களா, கோ டு டாஸ்க். இது டிஸ்கார்ட் உள்ளே போகும். சரியா, அங்கேருந்து இந்த வேலையை முடிச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னால் இந்த டாஸ்க்கும் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். டிஸ்கார்ட் உள்ளே போனீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு சொன்ன பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸில் அந்த டாஸ்க்கு தான் அது. சரியா, டெய்லி உள்ளே வரீங்க, சைன்இன் பண்ணுறீங்க. இந்த டாஸ்க் மொத்தத்தையும் வந்து டெய்லியும் பண்ணணும். ஓகேவா, இதில் வந்து எந்த டாஸ்க்கும் வந்து மிஸ் ஆகக்கூடாது. சரியா, இதுதான் வந்து ப்ராசஸ், வேறு ஒன்றுமே கிடையாது. இதுதான் டோட்டல் ஸ்கோர். இந்த டோட்டல் ஸ்கோர் வச்சு தான் நமக்கு மேங்கோ காயின் வந்து கொடுப்பாங்க. இந்த வீடியோவில் வந்து இவ்வளோ தான் வந்து ப்ராசஸ். ஓகேங்களா, இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அந்த பெல்லையை வந்து லைட்டாக தட்டி விட்ருங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோவில் வந்து சில இதெல்லாம் வந்து ஷார்ட்டாக சொல்லியிருப்பேன். சப்போஸ் உங்களுக்கு புரியல அப்படின்னா நம்ம டெலிகிராம் சேனல் வந்து நம்ம வந்து டிஸ்கஷன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இதுதான் வந்து ப்ராசஸ். நெட்டில் வந்து இவ்வளோ தூரம் வந்து லேட் ஆகிடுச்சு வீடியோ கொடுக்கறதுக்கு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன். எல்லோரும் ஜாயின் பண்ணிக்கிங்க. இந்த ப்ராஜெக்ட் வந்து யாரும் மிஸ் பண்ண வேணாம், கண்டினியூ பண்ணுங்கள். ஓகேங்களா, தேங்க்யூ.